ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியில் இயங்கி வரும் 30 கோடி ரூபாய் மதிப்புடைய தனியார் ரெசார்ட்டை முடக்கி கொல்கத்தா அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன்குமார். சரவணன், வணக்கம். விவரம் என்ன சரவணன்? கொல்கத்தாவை மையமாக கொண்டு இயங்கி வரக்கூடிய 2 தனியார் நிறுவனங்கள், இந்த தனியார் நிறுவனங்கள் மற்றொரு டிபி குளோபல் எஃபெக்ட்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி இருக்கிறது. இந்த நிறுவனம் மூலமாக பொதுமக்களிடமிருந்து பல நூற்று கோடி ரூபாய் இந்த வெளிநாட்டில் முதலீடு செய்வதாக, வெளிநாட்டு நாணயங்களில் முதலீடு செய்வதாக, அதன் மூலமாக பணத்தை வசூலித்து அவர்கள் மோசடி செய்து விட்டதாக அந்த மாநில காவல்துறை ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கு அமலாக்கத்துறைக்கும் வந்திருந்தது. இதுல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை கடந்த 2023 இந்த வழக்கை பதிவு செய்து இதற்கு முன்பே தொடர்பாக விசாரணை எல்லாம் நடத்தியிருக்கிறது. இந்த விசாரணையின் தொடர்ச்சியாக இவ்வாறு மோசடி செய்யப்பட்ட இந்த பணத்தை தமிழகத்துல, அதாவது ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியில ஒரு ரெசார்ட் நிறுவனத்தை அவர்கள் தொடங்கி நடத்தி வந்திருந்தது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில இந்த ரெசார்ட்டை தற்பொழுது அமலாக்கத்துறையினர் முடக்கியிருக்கிறார்கள். பாம்பன் பகுதியில 7 ஹில்ஸ் பாம்பன் ஐலாண்ட் ரெசார்ட் என்ற பெயரில் இயங்கி வந்த 30 சொகுசு அறைகளை கொண்ட 60 சொகுசு அறைகளை கொண்ட இந்த ரெசார்ட்டையும் மற்றும் ஒரு காலி நிலம், அந்த நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த காலி நிலம் என மொத்தமாக 30 கோடி ரூபாய் மதிப்புடைய இந்த நிலத்தையும் இந்த இடத்தையும் முடக்கி இருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன். என்ன சொன்னாரு?